அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இஸ்ரேலியர்களை மாஸ் மர்டர் பண்ண சொன்ன தலைவனின் உடலை பல கட்டட கழிவுகளில் இருந்து வழித்து எடுத்து 5 மாதங்களுக்கு பிறகு நல்லடக்கம் பண்ண வீதி வழியாக கொண்டு சென்ற போது அந்த தலைவனை ஆதரிக்கும் வினோத பிறவிகள் பெய்ரூட்டில் ஆரவாரம் செய்து வழி அனுப்பி வைத்தார்கள். அப்போது கூடிய கூட்டத்தின் தலைக்கு மேலே அவர்களின் தலைவன் நசருல்லாவை கொன்னவன் விமானத்தில் தாழ்வாக பறந்து கொண்டு அதை பார்த்து ரசித்து கொண்டே சென்று கொண்டிருந்தான். அதை அங்கு குழுமிய கூட்டத்தால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அங்கிருந்து பூமாரி பொழிவான்னு இவங்க எதிர்பார்த்தாங்களோ என்னமோ, எல்லோருடைய கண்ணும் மேலே வானத்தை பார்த்தது. செல்போன்களில் அந்த பறக்கும் விமானங்களை வீடியோ படம் பிடித்து கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலிய விமானப்படை வேறு யாரை கொல்ல வந்திருக்கானோ என்ற கேள்வி அவர்கள் மனதில் அப்போது உதித்தது. ஆனால் அந்த விமானப்படை விமானம் ரீஆர்கனைஸ் செய்வதற்காக கூடிய ஹிஸ்புல்லாக்களையும் அவர்களது ஏவுகணை கிடங்கையும் அழித்துவிட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அந்த விவரம் பிறகுதான் தெரிய வந்தது. சொல்லாமல் வருவது தானே அவனது வழக்கம். அந்த இஸ்ரேலிய விமானம் அங்கு கூடிய கூட்டத்தின் மேலே பறந்தது. ஹிஸ்புல்லாக்களுக்கு விடப்பட்ட ஒரு எச்சரிக்கையாக அது பார்க்கப்படுகிறது. நாங்கள் எங்கேயும் போய்விடவில்லை, உங்கள் தலைக்கு மேலே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம், பறந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஹிஸ்புல்லாக்களுக்கு உணர்த்தத்தான் அங்கு வந்து இருக்கிறார்கள். காசாவில் எந்த நேரம் வேண்டுமானாலும் ஐடிஎஃப் இராணுவம் உள்ளே புக தயாராக உள்ளது. ஹமாஸும் ஹிஸ்புல்லாக்களும் காசா மக்களை வேறு நாடுகளில் குடியமர்த்த அவர்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை. அதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அதற்கு அவர்களை விடமாட்டோம் என்று அறிவித்துள்ளார்கள். அமெரிக்க உதவி எங்கள் மக்களுக்கு தேவையில்லை என்று, ஹீப்ரு மொழி எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்வது மாதிரி மக்களுடைய கருத்தை கேட்காம இவங்களாவே முடிவு பண்ணுறாங்க. அமெரிக்காவின் திட்டத்தை நிறைவேற்ற நாங்கள் விடமாட்டோம் என்று அவர்களது லட்சியத்தை அறிவித்த மாதிரி இஸ்ரேலும் ஹமாஸ் ஹிஸ்புல்லாக்களை முழுமையாக ஒழிக்காமல் நாங்கள் ஓயவும் மாட்டோம் என்று அவர்களது லட்சியத்தையும் கூறிவிட்டார்கள். பிணைய கைதிகளை விடுவிக்கும் திருவிழாக்கு அந்த பகுதியில் உள்ள அனைத்து பாலஸ்தீனர்களும் வேடிக்கை பார்க்க கண்டிப்பாக வர வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்கள். அங்கு வந்து கைதட்ட வேண்டும், விசிலடிக்க வேண்டும், பாலஸ்தீனர்களை இதுவரையில் ஆதரிக்காத அல்லாவை உறக்க கூப்பிட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்கள். திருவிழாக்கு வராதவர்களுக்கு சோறு கிடையாது, இலவச அரிசி கிடையாது என்று கூறிவிட்டது ஹமாஸ் முன்னேற்ற கழகம். இந்த கூட்டத்தை கூட்டுவதற்கெல்லாம் 500 ரூபா ஷிக்கல்ஸு பிரியாணி பொட்டலங்கள்லாம் தர முடியாதுப்பா என்று ஹமாஸ் தீர்மானமாக சொல்லிவிட்டது. கட்டட கழிவுகளுக்கு இடையே வாழும் பாலஸ்தீனர்கள் அல்ஹம்துலில்லா என்று கூறிவிட்டு அங்கு வந்து கூடினார்கள். இஸ்ரேலிய பிணைய கைதிகள் ஹமாசுகளிடம் கெஞ்சுவது போல் வீடியோ ஷூட்டிங் எடுத்து ஹமாசுகள் வெளியிட்டுள்ளார்கள். அதற்கு இஸ்ரேல் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த மாதிரி திராவிட மாடல் ஷூட்டிங் நடத்துவதாக இருந்தால் இஸ்ரேல் சிறையில் உள்ள குற்றவாளிகளை நாங்கள் விடுதலை செய்ய மாட்டோம் என்று இஸ்ரேலும் கூறிவிட்டது. இதற்கிடையில் ஷிரி பிபாஸ் ஃபேமிலியின் பிணங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆராய்ந்த போது ஒரு உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. அவர்கள் இஸ்ரேல் நடத்திய மிசைல் தாக்குதலில் சாகவில்லை, இஸ்ரேலிய ஏர் ஸ்ட்ரைக்கிலும் அவர்கள் சாகவில்லை, அவர்கள் ஹமாஸ் நடத்திய கொடூர கொலையில்தான் இறந்துள்ளார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. அவர்களின் கழுத்து பலமாக கயிற்றால் நெரிக்கப்பட்டுள்ளது. they were strangled to death. அந்த பச்சிளம் குழந்தைகளை அவர்கள் கையினாலேயே கழுத்தை நெரித்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளின் லாரிங்ஸ் உடைந்துள்ளது. அவர்களது கழுத்தில் ஹமாசுகளின் கைரேகை உள்ளது. கொலை செய்துவிட்டு வந்தால் தான் அல்லாஹ் கேட் பாஸ் கொடுப்பாராம். இந்த விஷயம் தெரிந்ததும் உலக நாடுகள் ஹமாசுகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் இதற்கு இஸ்ரேல் ஹமாஸ் கொடுக்கும் எந்த தண்டனையும் நாங்கள் வரவேற்போம் என்று சொல்லிவிட்டது. நாங்கள் இன்னைக்கோ நேத்தோ பிபாஸ் ஃபேமிலியை கொல்லலையப்பா, அவர்களை பிடித்த மறு மாதமே எங்கள் கூட்டத்தில் உள்ள ஒருத்தனுக்கு வெறி பிடிச்சிருச்சு. அந்த வெறியை அவர்களை ஆத்திரத்தில் கொண்டுட்டான். தனி மனிதன் செய்த தவறுக்கு ஹமாஸ் முன்னேற்ற கழகம் பொறுப்பேற்க முடியுமா? எங்கள் கூட்டத்தில் எவனுக்கு எப்போ வெறி பிடிக்கும்னு மரக்கலரும்னு எங்களுக்கே தெரியாத. இதுக்காக நாங்கள் போகிற இடம்லாம் வெறி நாய்க்கடி ஊசியை கையில் கொண்டுகிட்டே அலைய முடியுமா? புரியாமல் பேசாதீங்க சார், நீங்கள் தமிழ்நாடா, அதான் இப்படியெல்லாம் எடக்க மடக்கா கேள்வியெல்லாம் கேட்குறீங்க.
பிணைய கைதிகள் விடுதலையை இஸ்ரேலிய சேட்டலைட்டுகள் இன்ச் பை இன்ச்சாக ஷூட்டிங் நடத்தி கொண்டு தான் இருக்கிறது. இன்னும் எத்தனை ஹமாஸ் தீவிரவாதிகள் சாகாமல் உயிரோடு இருக்கிறார்கள் என்ற கணக்கையும் எடுத்துள்ளது. இதில் போய் ஜாதி வாரியாக கணக்கெடுக்க சொல்லாதீங்க சார். இஸ்லாமிய ஜாதியில் தான் ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாரதியாரே பாடிவிட்டு போயிருக்கிறாரு. தமிழ் படிச்சிருந்தா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் தான் வேலைக்காரி கூட இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு சன்ஷைன் பள்ளிக்கூடத்தில் இங்கிலீஷ் படிச்சிட்டிங்களே. நீங்கள் சன்ஷைன் ஸ்கூல் ப்ராடக்ட் ஆச்சே. அதான் எங்களுக்கு புரியாத மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு தெரியுறீங்க. அதுக்காக ஷிக்கல்ஸ் ரூபா நோட்டில் உள்ள ஹீப்ரூ மொழி மேலே தார்பூச சொல்கிறீங்களே, அறிவு இருக்கா? டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேல் தீவிரவாத ஒழிப்பில் எடுக்கும் எல்லா முடிவுகளுக்கும் நாங்கள் கண்ணை மூடிக்கிட்டு ஆதரிப்போம் என்று சொல்லிவிட்டார். அவர்களால் மட்டும்தான் தீவிரவாதத்தை இந்த உலகத்தில் இருந்து அழிக்க முடியும். தீவிரவாதிகளுக்கு இவ்வுலகில் வாழ உரிமை இல்லை. அவர்களை கொல்லும்படி அல்லாஹ் எங்களுக்கு உத்தரவு வழங்கிவிட்டார். அல்லாவின் கோபத்துக்கு நாங்கள் ஆளாக முடியாது. அதனால் அவர்களை முழுமையாக ஒழித்துவிட்டு நாங்கள் ஓய்வு எடுக்க முடியும். இஸ்லாமுக்கு பிடிக்காத மியூசிக் ஃபெஸ்டிவலை கொண்டாடினால் அதை கேட்டுக்கிட்டு நாங்கள் சும்மா இருக்க முடியுமா? அதனால தான் நாங்கள் அக்டோபர் 7 அன்னைக்கு மரணவோல இசை நிகழ்ச்சியை நடத்தினோம். வெஸ்டர்ன் மியூசிக்கை ஓட விட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு சந்தோஷமாக இருக்காதீங்கடா அப்படின்னு சொன்னால் கேட்குறானுங்களா? நோவா மியூசிக் ஃபெஸ்டிவலை நடத்தி எங்கள் ஆத்திரத்தை தூண்டாதீங்கடா. மூத்திரத்தை அடக்கிற மாதிரி ஆத்திரத்தை எங்களால் அடக்க முடியாது அப்படின்னு எடுத்து சொன்னால் கேட்குறானுங்களா? இப்போ பாருங்கள், எங்ககிட்ட பிடிபட்டுக்கிட்டு எல்லாரும் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் பட்டா தான் அவனுங்களுக்கு தெரியும் போல இருக்குது. அப்போ தான் அவனுங்களுக்கு மண்டையில் யாரும் போல. அல்லாஹ் அக்பர் பாட்டை தவிர வேறு எந்த பாட்டும் எங்களுக்கு பிடிக்காது. அது உங்களுக்கே தெரியாதா? என்னைக்கு தான் இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறீங்களோ? ஹமாஸுக்கும் சிவிலியன்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஈஸியாக கண்டுபிடித்து விடலாம். ஹிஜாப் அணிந்திருந்தால் அவன் ஹமாஸ், பைஜாமா அணிந்திருந்தால் அவன் சிவிலியன். பொந்துக்குள்ளே இருக்கும்போது அவன் ஹமாஸாகவும், கட்டட கழிவுகளுக்கு இடையில் இருக்கும்போது அவன் பொதுமக்களாகவும் மாறிடுவான். இந்த ரகசியம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கொண்டு தானே ஜெயில் கைதிகளை விடுவிப்பதில் இஸ்ரேல் வேண்டுமென்றே காலதாமதம் பண்ணுகிறது என்று ஹமாஸ் குற்றம் சாட்டுகிறது. நீங்கள் தான் பஸ்ஸில் வெடிகுண்டை வச்சு பஸ்ஸை வெடிக்க வச்சிடுறீங்களா? கைதிகளை அழைத்து கொண்டு வருகிற பஸ்களில் வெடிகுண்டை வெடிக்க வச்சு பாலஸ்தீனர்களை கொன்று அந்த பழியை எங்கள் மேலே தூக்கி போட பார்க்குறீங்களா? மோப்ப நாய்கள் ஜெயில் கைதிகளையும் பஸ்ஸையும் மோந்து பார்த்த பிறகுதான் பஸ்ஸுக்குள்ளே அவர்களை ஏற்றுவோம். பஸ்ஸை வெளியே எடுப்போம். எங்கள் நாய் எங்கே கவுதுன்னு எங்களுக்கே தெரியாது. உருண்டையாக இருக்கிற எதையும் அது வெடி உண்டாதான் நினைக்கும். அதனால பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்குங்க. இந்த காலதாமதம் தவிர்க்க முடியாதது அப்படின்னு சொல்லிட்டாங்க. காசா மக்களுக்கு இப்போது ஒரு புது கவலை வந்துள்ளது. அனைத்து பிணைய கைதிகளையும் விடுவிச்சிட்டா பொழுதுபோக்குறதுக்கு நாங்கள் எங்கே போகிறது? எங்கே போய் கூடி நின்று வேடிக்கை பார்க்குறது? காசாவில் என்ன சினிமா தேட்டராக இருக்குது? சினிமா பார்த்து மக்கள் சினிமாக்காரன் பின்னாடி போயிடக்கூடாதுன்னு தான் காசாவில் ஹமாஸ் தேட்டரே கட்டலை. ஏவுகணை தயாரிக்கிற தேட்டரை தான் கட்டினாங்க. எதையுமே சிந்தித்து செயல்படுகிறவான்டா இந்த ஹமாஸு. காசா மக்களை கூட்டமாக கூட்டி இஸ்ரேலிய பிணைய கைதிகளை வைத்து ஷோ காட்டிவிட்டு பிணைய கைதிகளை விடுவிப்பதை இஸ்ரேல் கடுமையாக எதிர்க்கிறது. இந்த ஷோ காட்டுற திராவிட கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நேத்தன்யாகு அறிவித்து விட்டார். இதை நீங்கள் நிறுத்தவில்லை என்றால் எங்கள் சிறையில் உள்ள குற்றவாளிகளை விடுதலை செய்ய முடியாது என்று இஸ்ரேல் கூறிவிட்டது. இஸ்ரேல் சிறை கைதிகளை விடுவிக்கும் போது என்ன நாங்கள் உங்களை மாதிரி திராவிட மாடல் ஷோ காட்டிட்டா விடுதலை செய்கிறோம்? சும்மா தானே விடுதலை பண்ணுறோம். இந்த ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை, ஹிப்ரு மொழியை தார் வச்சு அழிக்கிற வேலை, இதையெல்லாம் தமிழ்நாட்டோடு வச்சுக்கோங்க. அங்கே தான் இழிச்சவாயனுங்க அதிகம் இருக்கிறானுங்க, அவங்கிட்ட வச்சுக்கோங்க என்று நேத்தன்யாகு நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி சொல்லிட்டாராம். ஹமாஸ் செய்வதறியாது திகைத்து போயிருக்கிறார்கள். இப்போ மறுபடியும் போற தொடங்கினா ஒளியறதுக்கு ஒரு குகை கூட இல்லையே. ட்ரெஸ்ஸை அவுத்து போட்டுக்கிட்டு அகதிகள் வேஷம் போட்டுற வேண்டியதான், வேறு வழியே இல்லை. நசருல்லா உடலின் நல்லடக்கம் நடந்து கொண்டு இருந்த அந்த வேளையில் நசருல்லாவை எப்படி குண்டு போட்டு கொன்றோம் என்ற வீடியோவை IDF இராணுவம் வெளியிட்டு பாலஸ்தீனர்களையும் ஹிஸ்புல்லாக்களையும் கடுப்பேற்றியுள்ளது. சுமார் 100 குண்டுகள் போட்டு செப்டம்பர் 27 அன்று இஸ்ரேலின் 69வது விமானப்படை தாக்கிய அந்த காட்சியை அதை பார்த்து வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் பார்த்து பாலஸ்தீனர்கள் அரண்டு போய் கிடக்கிறார்கள்.
GPU-31 என்ற பங்கர் பஸ்டர் பாம் 100 அடி ஆழத்தில் சென்று தாக்கிய காட்சி ஹமாஸுகளை நமாஸ் பண்ண வைத்து விட்டது. அந்த விமானப்படையின் கேப்டன் ஹாட்சாரிம் நாங்கள் குண்டு போட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு விலக்கியதும் கூட வந்த மற்ற விமானங்கள் சுற்றியிருந்த கட்டடங்களையும் தாக்கி அவரின் மரணத்தை உறுதி செய்தது என்று சொல்லியிருக்கிறார். மனுஷன் குத்துயிரும் கொலையுருமாக கிடந்து இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது பார்த்தீங்களா? அதனால சுத்தமாக முடிச்சுட்டாதான் நாமளும் நிம்மதியாக இருக்க முடியும். இழுத்துக்கிட்டு சாவற அந்த அவலத்தை தவிர்க்க வேண்டாமா? சரி மக்களை, நான் மீண்டும் வந்து வேறொரு காசா செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த்.